விநாயகர் வழிபாடு பற்றி பேசணும். விநாயகருக்கு கொடை வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் வழிபடுறாங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? விநாயகருக்கு கொடை பிடிச்சி வழிபடணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? காரணம் இருக்குது. மூசிகனுடைய மனைவி தான் இந்த வெண்தாமரை கொடை. இது என்ன மூசிகனுடைய மனைவி, நீங்கள் வெண்தாமரை கொடைன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? அதாவது மூசிகா என்ற அசுரனை அழிக்க வேண்டும் என்பது வரம். அப்படி சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்த விநாயகர் அழிக்கிறதுக்கு செல்றார். அப்படி சொல்லும்போது அந்த மூசிகளுடைய மனைவி மிகப்பெரிய பார்வதி தேவியுடைய பக்தை. அவள் அங்கே முறையிட்ட உடனே பார்வதி தேவி என்ன செய்தாங்க, தன்னுடைய வலையில கட்டி இந்த அசுரனை தடுத்து நிறுத்துறாங்க. மிகப்பெரிய கோபத்துக்கு விநாயகர் பெருமான் ஆட்கொள்கிறார். இன்னும் நான் அவனை அசுரனை வதம் செய்கின்ற நேரத்தில் நீங்கள் தடுக்கிறீங்களே தாயை, சரியா என்று விநாயகர் கேட்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, அவள் என் பக்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நான் செய்கின்றேன், உன் வேலையை நீ செய் என்று விநாயகர் பெருமானை சொன்னார். அம்மா, நீயே தடையாக இருக்கும்போது நான் எப்படி செய்ய முடியும்? ஞானக்கடவுளான விநாயகனுக்கு தெரியாதா என்று அன்புடன் விநாயகரை சொல்லும்போது விநாயகன் ஒரு நிமிடம் அப்படி யோசித்து நிற்கின்றார். இந்த சமயத்தை உபயோகித்து கொண்டு அந்த மூசிகன் எலியாக மாறி ஓட செல்கிறான். விநாயகர் பெருமான் தன் பாதத்தை அந்த எலி மேல் வைக்கிறார். வைத்த உடனே மூசிகன் விநாயகர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஓம் கணபதியை நமக, ஓம் கணேசா போற்றி என்ற விநாயகர் நாமங்களை சொல்ல சொல்ல இப்போது அந்த அசுர குணம் போய் விநாயகனுக்கு மூசிகன் வாகனமாக மாறிக்கிட்டான். இப்போது பார்வதி தேவி இடத்துல அந்த மூசிகனுடைய மனைவி கேட்கின்றார், இப்போ எலியா மாறின என் கணவனுடன் நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்கும்போது அதுக்கு பார்வதி, இது விநாயகனே பதில் சொல்வான் என்று விநாயகத்தை விட்டுவிட்டார். விநாயகர் சொல்கிறார், கவலைப்படாதே, எலி வாகனமாக, நீ வெண்தாமரை கொடையாக, எலி வாகனமாக, நீ வெண்தாமரை கொடையாக, இரண்டு பேரும் சேர்ந்து என்னை அழகுபடுத்துவீர்கள். இதனால் இந்த உலகத்தில் திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள யாரெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து இருக்கிறார்களோ விநாயகர் சென்று கொடை வைத்து என்னை வழிபட்டால் அவர்கள் இதிலிருந்து விடுபடுவார்கள் என்று விநாயகர் பெருமான் அருளிய ஒரு வாக்கு. ரொம்ப நன்றி சார். எங்களோட அரங்கத்துக்கு ஆன்மீகம் தொடர்பாக பல சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சார். நன்றி சார்.